இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் என்னுடைய கிச்சனில். என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு அல்வா, எல்லோ பம்ப்கின் அல்வா. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டக்கராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த எல்லோ பம்ப்கின் அல்வாவுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் நம்மளோட எல்லோ பம்ப்கின். இதை நம்ம பரங்கிக்காயின்னு கூட சொல்லலாம். லேஸ் இனிப்போடு இருக்கும் இந்த காய். இதை இப்போ நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த எல்லோ பம்ப்கின் ரொம்ப ஹெல்த்தி. உள்ளே இருக்க அந்த விதை பகுதியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ தோலுங்களையும் நம்ம சீவி எடுத்துடலாம். இந்த காய் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாம் இந்த காயை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது, ஏன்னா அது இனிப்பாக இருக்குது, எப்படி செய்கிறது அப்படின்னு. பட் இந்த ஒரு ஸ்வீட் டைப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டேன். ஸோ நான் இப்போ ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பம்ப்கின் அளவுக்கு ஷ்ரெட் பண்ணும்போது எனக்கு 2 கப்பு வந்தது. ஏன்னா நான் 2 கப்பு பம்ப்கின் ஷ்ரெட் பண்ணி எடுத்ததுக்கு 1.25 கப்பு சர்க்கரை நான் சேர்க்க போகிறேன். அதுக்காக தான் நான் இந்த ஷ்ரெட்டட் பம்ப்கின் அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஷ்ரெட் பண்ணிட்டேன். இனிமேல் வாங்க நம்ம எப்படி இந்த அல்வாவை செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஷ்ரெட்டட் பம்ப்கினை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கீலே நான் கொஞ்ச நேரம் அதை நல்லா வதக்க போகிறேன். ஏன்னா அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. கொஞ்சம் ஈஸியாகவும் வேகும், அதுக்காக நம்ம வதக்கிக்கலாம். இந்த எல்லோ பம்ப்கின் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் வதக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அது வேகிறதுக்கு. இந்த அல்வாவை செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த பரங்கிக்காயில் தான் பண்ணீங்கன்றது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம அந்த வெள்ளை பூசணிக்காயில் செஞ்ச மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா அதை வதக்கியாச்சு. இது கூட நான் 1 கப்பு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது ஒரு 5-6 துண்டு தேங்காய் எடுத்து அதை 2 பால் எடுத்தேன், அவ்வளோதான். ரொம்ப நிறையா தேங்காய் பால் தேவையில்லை இதுக்கு. ஸோ 1 கப்பு தேங்காய் பாலில் நான் இதை அப்படியே வேக வைக்க போகிறேன். தேங்காய் பாலும் பரங்கிக்காயும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வேக விட்டுறலாம். டென் மினிட்ஸ் கழித்து நான் இப்போ எடுத்து பார்க்குறேன், வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அதை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நான் நினைக்கிறேன். அது மசியல. ஸோ அதனால் திருப்பி நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வெந்திருக்கும். இப்போ சர்க்கரையை சேர்க்கறதுக்கு முன்னால் 1 சிட்டிகை உப்பு. இது டெஃபினட்டாக அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் சேர்த்துட்டு இப்போ 1.25 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடும்போது அந்த சர்க்கரை கரைஞ்சி ரொம்ப வாட்டரியாக அப்படி ஆகும். பட் நல்ல சீக்கிரமாக இந்த அல்வா ரெடி ஆயிருங்க. கடகடன்னு சுண்டி ரெடி ஆயிரும். ஸோ நத்திங் டு வரி. கூட நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு இதை பண்ணுங்கள், ஒரு சைடு நீங்கள் குக்கிங் கூட பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டுக்கு ரெடி ஆகும், அடியிலலாம் பிடிக்காது. இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த
அல்வாக்கு ரொம்ப கீ தேவையில்லை. அதனால் இது வந்து ரொம்ப ரிச்சாக ரொம்ப ஹெவியாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த அல்வாக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இது இப்படியே ரெடியூஸ் ஆகி வரணும், அவ்வளோதான். கடைசியாக ரெடியூஸ் ஆகி வரும்போது இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கீ தான் சேர்ப்பேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுக்கு ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன். இந்த கலரே இஸ் ஓகே. உங்களுக்கு வேணும்னா எல்லோ ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை ரெடியூஸ் ஆக விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான், நல்லா அப்படி திரண்டு வரும், அப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த அல்வாவை ஃபெஸ்டிவல் டைமில் கூட ஒரு ரெசிபி இப்போ நல்லா ரெடியூஸ் ஆகி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் ஸ்வீட் எதுவும் செய்ய தெரியாதவங்க, ட்ரை பண்ணாதவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினிங்லே ஃபஸ்ட் டைமே ரொம்ப சூப்பராக வந்துடுங்க. ஸோ பிகினர்ஸ் இதை செஞ்சுட்டு ரொம்ப பெருமையாக நீங்கள் சொல்லிக்கலாம், என்னாலையும் ஸ்வீட் செய்ய முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பேனை விட்டு வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை ஹீட் பண்ண வேண்டாம், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை தாளித்து சேர்க்குறேன். இப்போ நெய் சேர்த்துட்டேன், கொஞ்சம் முந்திரியை போட்டிருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுலையும் ஒரு டெக்னிக் இருக்குது. முதல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு லேசாக வருங்க. அது ஸ்லோவாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லே வந்து லேசாக சாட்டே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா ப்ரௌன் ஆயிரும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ கலர் சரியாக இருக்குது. இப்போ நான் இதோட கலந்துட்டேன், அவ்வளோதாங்க. என்னோட எல்லோ பம்ப்கின் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுவையான இந்த எல்லோ பம்ப்கின் அல்வா செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.